பள்ளி ஆண்டறிக்கை வாசிக்க எமது பள்ளியின் பட்டதாரி தமிழ் ஆசிரியை திருமதி ரோசி மிரண்டா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். நகராட்சி நடுநிலைப்பள்ளி கைகா தெரு காயல்பட்டணம் ஆண்டறிக்கை 2023-2024 வருடத்திற்கு ஒருமுறை வரும் இந்த வசந்த நாள் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய முத்தான நாள். இந்த நன்னாளில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்னும் வள்ளுவரின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் எம் பள்ளியின் கல்வி திருவிழாவில் இந்த நன்னாளில் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரு உவகையையும் ஆனந்தத்தையும் அடைகிறோம். திக்கட்டும் புகழ் பரப்பும் காயல்பட்டணத்தில் தனி சிறப்புமிக்க இப்பள்ளி கடந்த 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின் இப்பள்ளி 2021ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டிலிருந்து ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனவே உங்கள் குழந்தைகளை எம் பள்ளியில் செயல்பட்டு வரும் இலவச ஆங்கில வழி கல்வியில் சேர்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி அலுவல்கள் கடவுளை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்ற அடிப்படையில் எம் பள்ளியில் தினமும் காலை 9:20க்கு காலை வழிபாடு நடைபெறுகின்றது. குறள் மற்றும் விளக்கம், சிந்தனை துணிகள், அந்தந்த நாளின் முக்கிய தலைப்புச் செய்திகள், பொன்மொழிகள், ஆங்கில உரையாடல்கள் போன்றவை இதில் இடம்பெறுகின்றன. மாலை 4:10 மணிக்கு நாட்டுப்பண்ணுடன் பள்ளி வேலை நேரம் முடிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கு வெளிச்சத்தின் விழுதுகள் பயிற்றுவித்து பண்பு தந்து பாதுகாத்து பராமரிக்கும் இறை பணியாளர்கள் ஆசிரியர்கள். இதனை தங்களின் கடின உழைப்பால் செயல்படுத்தி வரும் ஆசிரிய பெருமக்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். எம் பள்ளியில் 355 மாணவ மாணவிகள் பாங்குடன் பயின்று வருகிறார்கள். 11 ஆசிரியர்கள் சிறப்புற பணியாற்றி வருகிறார்கள். கற்பித்தலில் புதிய உத்திகள். தமிழக அரசினால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் என்ற கற்பித்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எண்ணும் எழுத்தும் வகுப்பறை நோக்கம் கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்தல். 2025இல் 8 வயது குழந்தைகள் அனைவரும் பொருள் புரிந்து படிக்கவும் எழுதவும் அடிப்படை கணக்குகளை செய்யவும் திறன் பெற வேண்டும். அறிமுகம் 2022-23 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கற்பித்தல் உத்திகள், பங்கேற்புடன் கூடிய விளையாட்டுகள், செயல்பாடுகள், சிந்தனை தூண்டலுடன் கூடிய கற்பித்தல், கற்றல் விளைவுகளின் அடிப்படையிலான தனி இணை குழு செயல்பாடுகள், பாடல், கதை, செயல்பாடு, படித்தல், கலை மற்றும் கைவினை செயல்பாடுகள், படைப்பாற்றல், பொம்மலாட்டம் மற்றும் வினாடி வினா களங்கள், தனி திறன்கான வாய்ப்பு வழங்குதல், இணையவழி குழு வழிகாட்டல். ஒவ்வொரு பருவத்திலும் பின்னூட்டங்களின் அடிப்படையிலான சீரமைப்பு என்ற முறை பின்பற்றப்படுகிறது. 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செயல்வழி கற்றல் முறை பின்பற்றப்படுகிறது. படிப்போம் பாராட்டும். சென்ற ஆண்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி மரியம் ஷிஃபா ஆங்கிலத்தில் கதை எழுதும் போட்டியில் 2ஆம் பரிசும், வேல்முருகன் என்ற மாணவன் தனிநபர் நடன போட்டியில் 3ஆம் இடமும் பெற்றனர். இந்த ஆண்டு வட்டார அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் எம் பள்ளி மாணவர்கள் நாடக போட்டியில் முதல் பரிசும், செவ்வியல் இசையில் 7ஆம் வகுப்பு மாணவி நிகாரா பானு முதலிடமும், கவிதை போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவி மைமூன் நிஷா 2ஆம் இடமும், செவ்வியல் நடன போட்டியில் 2ஆம் இடமும் பெற்றனர்.
மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மைமூன் நிஷா கவிதை போட்டியில் 3ஆம் இடம் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தனுஷ்லிங்கம், ஜீவமாரி இருவரும் 3ஆம் இடம் பெற்று ரூபாய் 1000 பரிசு தொகையாக பெற்றது பாராட்டுக்குரியது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற NMMS தேர்வில் 8ஆம் வகுப்பு மாணவி சிவகலா வெற்றி பெற்று அரசு வழங்கிய ரூபாய் 48,000 பெற்றாள் என்பதை பெருமையுடன் அறிய தருகிறோம். விளையாட்டு போட்டிகள். சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற வட்டார அளவிலான விளையாட்டு போட்டிகளில் எம் மாணவர்கள் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியது பாராட்டுக்கு உரியது. திருச்செந்தூர் ஒன்றிய அளவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் கே தனுஷ்லிங்கம் முதல் பரிசு பெற்றான் என்பதை பெருமையுடன் அறிய தருகிறோம். இயக்கங்கள். அறியாமை என்னும் இருள் நீங்கிட, அறிவொளி ஏற்றிட, பல திறமைகளை வெளிக்கொணர தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் மன்றங்கள், இளையோர் செஞ்சிலுவை சங்கம், சாரண சாரணியர் இயக்கம், பசுமைப்படை, வானவில் மன்றம், வாசிப்பு இயக்கம் ஆகிய இயக்கங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன. அரசின் நலத்திட்டங்கள். காலை உணவு திட்டம். மாணவ மாணவிகள் பசியின்றி பள்ளிக்கு வருதல், ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல், ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. அதில் நம் பள்ளியில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் 232 பேர் பயனடைந்து வருகிறார்கள். மேலும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவும், அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை, சீருடை, காலணி, வண்ண பென்சில்கள், கணித உபகரண பெட்டி, புவியியல் வரைபடம் போன்றவை அரசிடமிருந்து முறைப்படி வழங்கப்படுகிறது. சிறப்பு பயிற்சி. 6, 7, 8 வகுப்பில் பயிலும் மாணவியருக்கு ஜனவரி முதல் மார்ச் வரை 3 மாதங்கள் கராத்தே மாஸ்டர் சி ஸ்னேகா அவர்களால் கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவிகளும் தற்காப்பு கலையை ஆர்வமுடன் கற்று வருகிறார்கள். உதவிகள். இன்னலின்றி எம் மாணாக்கர் கற்றிட 24 இருக்கைகள் தந்து உதவிய மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டார வளர்ச்சித்துறையின் சார்பாக 2 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வாட்டர் பியூரிஃபையர் தந்து உதவிய LK 2K22 பேட்ச் மாணவர்களுக்கு எம் நன்றிகள். நம் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் திருமதி ஆமினா மஃபாஜா அவர்கள் ஒரு பெஞ்ச் தந்து உதவியுள்ளார்கள். அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஊரில் இயங்கு வரும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் எம் பள்ளி மாணவர்களுக்கு உடல்நல குறைவின் போது பல்வேறு மருத்துவ பணிகளை செய்வது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்கள். எம் பள்ளியின் அரசின் சார்பில் கொண்டாடப்படும் விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் விழா, சுதந்திர தின விழா, குழந்தைகள் தின விழா, குடியரசு தின விழா முதலிய விழாக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விழாக்களின் போது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி ஆகியன நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விதம் அரசின் விழாக்கள் உரிய காலத்தில் தவறாமல் கொண்டாடப்பட்டு வருகின்றன. வேண்டுகோள். அருமை பெற்றோரே,
உங்கள் குழந்தைகளை குறித்த நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் பள்ளிக்கு அனுப்புதல், சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஆசிரியர்களை சந்தித்து பிள்ளைகளின் படிப்பின் தரத்தை அறிதல், இன்னும் தரத்தை உயர்த்துவதில் அக்கறை காட்டுதல் முதலிய சிறப்பான பண்புகளை கடைபிடிக்க வேண்டுகிறோம். எனவே ஊர் மக்களும் பெற்றோரும் பள்ளியின் நலன் கருதியும் பிற்கால சந்ததிகளுக்கு வேலை வாய்ப்பிற்கு நிரந்தரமாக இயங்கும் இப்பள்ளி தொடர்ந்து சிறப்புடன் இயங்குவதற்கு இப்பள்ளிக்கு ஆதரவு தந்து உங்கள் மழலை செல்வங்களை எமது பள்ளிக்கு அனுப்பி பயன்பெற அனைவரின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாடுகின்றோம். சமூகத்தின் மேலான வளர்ச்சிக்கு ஈடுகொடுத்து விழுமிய பண்பாட்டு நெறிகளை போற்றி நாங்கள் இங்கே அளித்து வரும் கல்வி நாம் கனவு காணும் மனித நேய உணர்வுடன் கூடிய மரபின் செழுமையையும் நவீனத்தின் செறிவையும் தன்னகத்தே கொண்ட சமுதாயம் அமைய வழிவகுக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை பக்க பலமாக கொண்டு நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் அனைவரின் நல்லாசியை வேண்டுகிறோம். எங்களின் இந்த சீரிய பணியில் நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் இறையருள் முன்னிற்குமாக. அனைத்திற்கும் மூலமான இறைவனுக்கு நன்றி மலர்களை சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.